உலகமே இன்று நியூயார்க் சிட்டி மேயர் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சோக்ரான் மம்தானியினுடைய வெற்றியை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறது. ஹமாஸ் தீவிரவாதி, ஜிகாதி, யூத இன வெறுப்பாளன் அப்படின்னு சொல்லி வலதுசாரி சிந்தனையாளர்களால் தூற்றப்பட்ட இந்த நபர் ஒரு ஜனநாயக கம்யூனிசவாதி என்று தன்னை நிறுவிக்கொண்ட இந்த நபர் எப்படி வெற்றி கொண்டார் அப்படிங்கிறதே மிக ஆச்சரியமான விஷயம். தொடர்ந்து வலதுசாரி சிந்தனையாளர்களே உலக அளவில் வெற்றிகளை கொய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் ஒரு கம்யூனிசவாதியினுடைய வெற்றி ஒரு கொண்டாடப்படக்கூடிய விஷயமாக மாறி இருக்கிறது. அதுவும் உலகத்தினுடைய திசை வேறு வழி நோக்கி திரும்புகிறதோ அப்படிங்கிற கேள்வியும் இதற்குள்ளால தொக்கி நிற்கு. பெருமுதலாளிகளுடைய கடுமையான எதிர்ப்புகளுக்கு பிறகு எப்படி மம்தானி அவர்கள் வெற்றி பெற்றார் அப்படிங்கிறது மிகவும் சுவாரஸ்யமானது. அவர் எப்படி இந்த அரசியல் களத்திற்குள் வந்தார், அவருடைய பின்னணி என்ன, அவர் இனி என்ன செய்வதாக சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். எந்த செயலையும் செய்து முடிக்கும் வரை அது சாத்தியமில்லாததாகவே தோன்றும் அப்படிங்கிற நெல்சன் மண்டேலா அவர்களுடைய பிரபலமான அந்த கோட்வேர்டை அவருடைய பிரச்சாரங்களில் பல இடங்களில் பயன்படுத்தி இருக்கிறாரு. இன்னுமே வலதுசாரி சிந்தனைக்கும் தத்துவங்களுக்கும் எதிராக வாழ்வீச்சை அவர் நிகழ்த்தினார் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அவருடைய பிரச்சாரத்தினுடைய மையப்புள்ளியாக இருந்தது நியூயார்க் சிட்டியினுடைய சாதாரண மக்கள், டாக்ஸி ஓட்டுநர்கள், அங்கே இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்து வேலை செய்து நியூயார்க் சிட்டியை இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நகரமாக, ஒரு பொருளாதார மையமாக ஆக்கி இருக்கக்கூடிய இந்த சாதாரண மக்களுடைய வாழ்க்கை சிக்கல்கள், வாழ்க்கை முறைகள், இன்னைக்கு நியூயார்க் சிட்டி சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய பெரிய பொருளாதார நெருக்கடிகள், இதை குறித்து தான் அவர் பேசுகிறாரு. இதற்கான விடிவு, இதற்கான மாற்றங்கள் அரசியல் ரீதியாகத்தான் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத உறுதியாக நம்பி அந்த பிரச்சாரங்களை முன்னெடுத்த காரணத்தினால தான் இவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது திண்ணம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்போ மம்தானியை பொறுத்த அளவில் மம்தானியுடைய அப்பாவும் சரி அம்மாவும் சரி இந்தியர்கள். குஜராத்தை சார்ந்தவர் தான் மம்தானி, ஒரு இஸ்லாமியர். மம்தானியுடைய அப்பா கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியராக இருக்கக்கூடியவர். மம்தானியுடைய அப்பா அரசியல் கட்டுரைகள் எழுதக்கூடிய ஒரு நபர். அவருக்கென்று தெளிவான அரசியல் பார்வைகள், அரசியல் சித்தாந்தங்கள் இதெல்லாமே இருக்குது. அந்த விஷயங்கள் தான் இவருக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால் நினைக்க தோணுது. மம்தானியுடைய அம்மா மீரா நாயர், இந்திய அமெரிக்க திரைப்படங்களை எடுக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு இயக்குனராகவும் ஒரு திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தையும் வச்சிருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு 2012 வருஷம் இந்திய அரசு பத்மபூஷன் விருது கொடுத்து சிறப்பித்தது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். 1991 தான் உகாண்டா நாட்டில் வச்சு மம்தானி அவர்கள் பிறக்கிறாரு. அதற்கு பிறகு ஒரு 7 வருடங்களுக்கு பிறகு அமெரிக்காவில் அவங்க குடியேறுறாங்க. குடியேறி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதற்கு பிறகாக அவரோட 20 வயது படிப்பு, கல்லூரி படிப்புகள் எல்லாமே நியூயார்க்லே நடக்கு. பவுடன் காலேஜ் அப்படிங்கிற அந்த கல்லூரியில் அவர் ஆப்பிரிக்கன் ஸ்டடிங்கிற ஒரு படிப்பை எடுத்து படிக்கிறாரு. படிக்கக்கூடிய காலத்திலே அங்கே இருக்கக்கூடிய மாணவர் அமைப்புகளோட சேர்ந்து வேலை செய்கிறாரு. சரியான அரசியல் பார்வை இவருக்கு இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு பாலஸ்தீனுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் ஒரு அமைப்பை இவர் கட்டுறாரு. மிகப்பெரிய போராட்டங்களை இவங்க நடத்துகிறாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் படிக்கக்கூடிய காலத்திலே மக்களுக்காக பல்வேறு வேலைகளை செய்யக்கூடிய நபராகவும் இருக்கிறாரு. என்ஜிஓக்களோட தொடர்பு கொண்டு இந்த மக்களுடைய சிக்கல்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு நபராகவும் இருந்திருக்கிறாரு. அது மட்டுமல்ல, இளைஞர்கள் மத்தியிலையும் இவர் மிகவும் பிரபலமானவர். ஒரு ஹிப்ஹாப் பாடகராக இருந்திருக்கிறாரு. சமூக பிரச்சனைகள், சமூக அவலங்களை எல்லாம் பாடல்களாக கொண்டு வரக்கூடிய திறன் பெற்றவராகவும் அவர் இருக்கிறாரு. இப்போ மேயராக வந்த பிறகு அவருடைய பிரபலமான பாடல்கள் எல்லாம் திரும்ப மக்கள் கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு மாறிட்டே இருக்கு. இப்போ இவருடைய அரசியல் வருகை எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2021 ஆண்டு அஸ்டோரியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக நின்று
அதுல வந்து வெற்றி பெறுறாரு ஜனநாயக கட்சி சார்பாக. இந்த அரசியல் ஆர்வத்தினாலையும் சமூக சிக்கல்கள்ல வந்து நம்ம ஈடுபடணும், அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் அப்படிங்கிற முறையிலையும் அவர் வந்து ஹவுசிங் கவுன்சிலர் அப்படிங்கிற ஒரு வேலைக்கு வந்து போறார். அது எப்படிப்பட்ட வேலைன்னா, இந்த வீடு வாங்குறதுல லோன் எல்லாம் வாங்கி அதை வந்து தவணை முறையில் கட்டிட்டு இருப்பாங்க. திடீர்னு வந்து அது ஒரு கிரைசிஸ் ஆயிரும். அவங்களால வந்து இந்த பணத்தை வந்து செலுத்த முடியாது, கட்ட முடியாது, மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாவாங்க அந்த நபர்கள். அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து இந்த பொருளாதார சிக்கல்லேருந்து எப்படி வெளிவரலாம் அப்படிங்கிற ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு நபராக சில காலம் வந்து வேலை செஞ்சிருக்கிறாரு. இது அவருக்கு மிகப்பெரிய அனுபவமாக, மக்கள் எந்த அளவுக்கு துயரங்களை சந்திக்கிறாங்க, எவ்வளவு நெருக்கடிகளில் மக்கள் வாழ்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அவருக்கு உணர்த்தின ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர் ஜனநாயக கட்சியில் சேர்ந்து நியூயார்க்கினுடைய ஒரு சட்டமன்ற தொகுதியில் வந்து வெற்றி பெறுறார். வேட்பாளராக நின்ன முதல் இதிலேயே வந்து வெற்றி பெறுறது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். அந்த அளவுக்கு இவருடைய அரசியல் வந்து பயணம் இப்படி தான் வந்து ஆரம்பிக்குது. அதன் பிறகு மிக மிக முக்கியமான மைல்கல்லாக இவர் இருக்கிறது, இந்த ஊபர் ஓலா வண்டிகள் எல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு அங்கே இருக்கக்கூடிய மஞ்சள் கார் ஓட்டக்கூடிய அந்த டாக்ஸி டிரைவர்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. இந்த டாக்ஸிகளை வாங்குறதுக்காக, பெர்மிட் வாங்குறதுக்காக இவர்கள் இந்த லோன்களை எடுத்ததை வந்து இந்த ஊபர் ஓலாக்கள் வந்த பிறகு இவர்களால் திருப்பி வந்து கட்ட முடியலை. இது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுகிறது. தொடர்ந்து ஒரு உண்ணாவிரதம் நடத்துகிறாங்க 15 நாள். அந்த உண்ணாவிரதத்தில் மம்தானி கலந்துக்கிடுறாரு. அவர்கள் கூடவே இருந்து அதை வழிநடத்தக்கூடிய வேலைகளை எல்லாம் பண்ணுறாரு. இதில் ஒரு அரசியல் தீர்வுக்கு வருகிறது. இந்த பொருளாதார சிக்கலை வந்து சரி பண்ணுறதுக்காக அரசே வந்து ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வர்றாங்க. அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக உந்துதலாக இருந்தவர் வந்து மம்தானி. இதற்கு பிறகு மம்தானி அவர்கள் மிகப்பெரிய பிரபலமாக வந்து மாறுறாரு. சோசியல் மீடியாவிலையும் இவரை பற்றியான விஷயங்கள் வந்து வருது. ஒரு சாதாரண மக்களுடைய ஒரு நபராக, ஒரு தலைவனாக இங்கேருந்து தான் அவர் பைய வந்து உருவெடுத்துட்டு வாராரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மேயர் எலெக்ஷனில், இப்போ மேயர் தேர்தலில் போட்டியிடுறாங்கன்னு சொன்னால், அவங்களுடைய கட்சி சார்பில் அவர்கள் யாரெல்லாம் முதல்ல வந்து போட்டியிடுறாங்களோ அவர்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க கட்சியில். அதற்கு அவர்கள் ஓட்டளிக்கணும். அந்த வகையில் மம்தானி அவர்கள் நான் வந்து இந்த எலெக்ஷனில் நிற்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு எதிராக போட்டிக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்ட்ரி கியூமோ. இவர் வந்து ஏற்கனவே நியூயார்க் சிட்டியினுடைய மேயராக இருந்திருக்கக்கூடிய ஒரு நபர், ஏற்கனவே இருந்திருக்கிறாரு. மறுபடியும் வந்து இந்த மேயர் தேர்தலுக்கு மம்தானியை எதிர்த்து வந்து போட்டியிடுறாரு. ஆனால் இந்த கட்சியை சார்ந்தவர்கள், ஜனநாயக கட்சியை சார்ந்தவர்கள் வந்து மம்தானிக்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற வைக்கிறாங்க. இவருக்கு கடுமையான கோபம் ஆண்ட்ரி கியூமோவுக்கு. நான் வந்து என்னுடைய அப்பாவே வந்து ஒரு மேயராக இருந்தவர், அரசியல் செல்வாக்கு பெற்றவங்க, என்னையே நீ தோற்கடிக்கிறையா, இதற்கு மக்கள் பாடம் புகட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, கட்சியிலேருந்து விலகி வந்து சுயேட்சையாக இந்த மேயர் தேர்தலில் வந்து போட்டிடுறார். அது மாதிரி ரிப்பப்ளிக் கட்சியினுடைய அந்த வேட்பாளர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேடி சில்வா, இவர் தான் ட்ரம்பினுடைய ஆள். அவர் வந்து மம்தானிக்கு எதிராக வந்து நிற்கிறார். ஏகப்பட்ட பிரச்சனைகள், மக்களுடைய சிக்கல்கள், இவைகளை எல்லாம் வந்து மம்தானி வந்து களத்தில் பேசுகிறாரு, பிரச்சாரங்களில் வந்து பேசுகிறாரு. முக்கியமாக வீட்டு வாடகை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால வந்து இங்கே வேலை பார்க்கக்கூடியவர்கள் எல்லாமே ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய கிராம பகுதிகள் மாதிரியான இடங்கள்லேருந்து இங்கே வராங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பயணித்து இங்கே வந்து வேலை பார்த்துட்டு அப்புறமாக மறுபடியும் இங்கேருந்து கிளம்பி வந்து போகிறாங்க. அப்படிப்பட்ட மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளால இந்த நகரம் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் சொல்லணும். இங்கே இருக்கக்கூடிய மளிகை பொருட்களுடைய விலைவாசிகள் சாதாரண மக்களால் வந்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்த முடியாத அளவுக்கு பெரும் சிக்கலில் இருக்குது. அது மாதிரி குழந்தை பராமரிப்பு, இப்படி ஏகப்பட்ட சிக்கல்கள், பிரச்சனைகள், இவைகளெல்லாம் இவர் பேசுகிறார் மம்தானி. அது மட்டுமல்ல, மோடிக்கு எதிராகவும் பெஞ்சமின் நெதன்யாவுக்கு எதிராகவும் ட்ரம்புக்கு எதிராகவும் வந்து களத்தில் நின்று அவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர் வந்து ஒரு வலதுசாரி சிந்தனையாளர்களுக்கு எதிராக இவருடைய இதை வந்து வெளிப்படையாக இப்படி பேசுகிறாரே அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடும்.
குறிப்பாக வலதுசாரி சித்தாந்தத்துக்கு எதிராக இவர் வந்து பேசுறாரு. ஒரு பேட்டியில பெஞ்சமின் நெதன்யாவை பற்றி பேசும்போது அவர் வந்து பாலஸ்தீன மக்கள் மீது கடுமையான தாக்குதல்களை நிகழ்த்துறாரு. இது ஒரு இன அழிப்பு, அவர் வந்து ஒரு போர் குற்றவாளி, கைதி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இங்க நியூயார்க் சிட்டியில் அவர் வரக்கூடிய சூழல் இருந்தாச்சுன்னு சொன்னா அவரை நாங்கள் கைது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மம்தானி அவர்கள் வந்து சொல்றாரு, வெளிப்படையாகவே பேசுறாரு. அது மாதிரி மோதியை பற்றி பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, மோடி அவர்கள் வந்து 2002 குஜராத்தில் இருந்த இஸ்லாமியர்களை கொல்றதுக்கு துணை புரிந்தார். கூட்டம் கூட்டமாக இஸ்லாமியர்கள் கொல்லப்படுவதற்கு காரணமே மோடி தான். எப்படி பெஞ்சமின் நெதன்யாவுக்கு வந்து ஒரு போர் குற்றவாளியோ ஒரு இன அழிப்பை செய்தாரோ அதே வேலையைத்தான் மோதியும் செய்தார். மோடி வந்தாலும் நாங்கள் வந்து கைது செய்வோம் அப்படின்னு சொல்லி மம்தானி சொன்னார். இது வந்து இந்திய வம்சாவளியினர் வந்து மிகப்பெரிய கோபத்தை இவர் மீது காட்டினாங்க, எதிர்ப்பை வந்து வெளிப்படுத்தினாங்க. நீங்கள் இன்னும் சொல்ல போனால் மம்தானி அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு இங்கே இருக்கக்கூடிய சில சங் பரிவார் பேசிட்டு இருக்கக்கூடிய காணொலிகள்லாம் வந்திருக்கு. இந்திய இந்து தாய்க்கு ஒரு இஸ்லாமிய மகன் பிறந்து அவன் இன்னைக்கு நியூயார்க் சிட்டியினுடைய மேயராக ஆகியிருக்கான். இது மிக மிக மோசமான ஒரு விஷயம். உலகம் வந்து கலியுகத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு வெளிப்பாடு. இஸ்லாமியர்களை இங்கிருந்து துரத்தணும் அப்படிங்கிறத பேசியிருக்கிறாங்க. ஹாரிஸ் கமலாவை வந்து போற்ற தெரியுது, அவங்க எங்களுடைய மகள் அப்படின்னு சொல்ல தெரியுது, இந்திய பெண்மணி அப்படின்னு சொல்ல தெரியுது. ஆனால் இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு இஸ்லாமியனாக மம்தானி இருக்கிறதுனால மம்தானியை வெறுக்கக்கூடிய, மம்தானியை எதிர்க்கக்கூடிய ஒரு வேலைகளை வந்து இந்த சங் பரிவார் கூட்டம் வந்து செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாக நியூயார்க் சிட்டியில் வந்து அதிகமான அளவில் யூதர்கள் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இஸ்ரேலுக்கு அடுத்தபடியாக யூதர்கள் அதிகமாக வாழக்கூடிய இடமாக நியூயார்க் சிட்டி வந்து இருக்குது. அப்போது இவர் வந்து தன்னுடைய வெறுப்பை யூதர்கள் மீது காட்டுறாரு, யூத விரோதியாக இவர் இருக்காரு, இவர் ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விஷயங்கள் வந்து பேசப்பட்டது. அதற்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் யூதர்களுக்கு எதிரானவன் அல்ல, அது மாதிரி இந்துக்களுக்கு எதிரானவனும் அல்ல, மோதியுடைய சித்தாந்தத்தை நான் எதிர்க்கிறேன். அவர் நிகழ்த்தின இந்த அழிச்சாட்டியத்தை, கொலைகளை, அழித்தொழிப்பதான் நான் எதிர்க்கிறேன். பெஞ்சமின் நெதன்யாவினுடைய இந்த இன அழிப்பைத்தான் நான் எதிர்க்கிறேன். நான் இந்துக்களுக்கு எதிரானவன் கிடையாது, யூதர்களுக்கு எதிரானவன் கிடையாது. இங்கே எல்லாருமே மதிக்கப்படுவார்கள். அவர்களுக்கான அரசியல் வந்து அவர்களுக்கான அரசு என்னென்ன விஷயங்களை செய்யுமோ அது வந்து செய்யப்படும், அதில் எந்த விதமான மாற்றம் இருக்காது அப்படிங்கிற உத்தரவாதத்தை வந்து மம்தானி வந்து கொடுக்குறாரு. அதனால தான் அவருக்கு இந்த வெற்றி வாய்ப்பு வாய்த்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்ல வேண்டியது இருக்குது. என்னென்னா, யூதர்களுடைய வாக்குகளில் 1/3 வாக்கு வந்து இவருக்கு கிடைத்திருக்கிறதாக சொல்கிறாங்க. அது வந்து இளைஞர்கள் வந்து இன்னைக்கு மாறி இருக்கிறாங்க. இந்த வெறுப்பு அரசியல்லேருந்து மக்கள் வந்து வெளிவரணும்னு நினைக்கிறாங்க. யூத சமூகமே இன்னைக்கு வேற ஒரு பார்வையை பார்க்க தொடங்கியிருக்கு அப்படிங்கிற வெளிப்பாடாக இருக்குது அப்படின்னு சொல்லி பல்வேறு அரசியல் விமர்சகர்களும் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போது நான் வந்து இன வெறுப்புக்கு எதிரானவன், இனத்தின் பெயராலும் இன்ன பிற விஷயங்களுடைய பெயராலும் மக்களை ஒதுக்கப்படுறத, மக்களை பிளவுபடுத்தப்படுறத நாம் ஒருக்கிலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிறது தான் மம்தானி அவர்கள் தொடர்ந்து வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அவருடைய திட்டங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு விஷயங்களை சொல்கிறாரு. அது தமிழகத்தோட பல விஷயங்கள்லையும் ஒத்துப்போகும். நியூயார்க் சிட்டியில் வந்து இலவச பேருந்துகள் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக இயக்கப்படும். அது மாதிரி மலிவு விலையில் பொருட்கள் வாங்குறதுக்கான அங்காடிகளை அரசாங்கமே நடத்தும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாரு. குழந்தை பராமரிப்புங்கிறது நியூயார்க் சிட்டியை பொறுத்தளவில் மிகவும் சிலவேறிய ஒரு விஷயமாக இருக்குது. அதற்கு பெண்கள் வந்து பயன்படுத்தப்படுறாங்க, இந்த பணியாளர்கள் பயன்படுத்தப்படுறாங்க, அவர்களுக்கான கூலி வந்து மிக குறைவாக இருக்குது. இது வந்து சரி செய்யப்படும். 5 வயது வரைக்கும் குழந்தைகளுடைய இந்த எதிர்காலம், அவர்களுடைய பராமரிப்பு விஷயங்களை வந்து அரசே ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. இந்த பராமரிப்பு வேலைகளில் ஈடுபடக்கூடிய பெண்களுக்கான ஊதியங்கள் உயர்த்தி வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல,
இங்கே இருக்கக்கூடிய வீடுகளுக்கான வாடகையை வந்து அப்படியே ஃப்ரீஸ் செய்யப்படும். அதாவது வந்து இனியே கூட்ட முடியாத அந்த அளவுக்கு இந்த வாடகைகளை வந்து ஃப்ரீஸ் பண்ணுவோம். 2 லட்சம் அரசாங்க வீடுகள் வந்து கட்டப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாரு. தொழிலாளர்களுக்கான சம்பளம் உயர்த்தப்படும். இப்படி பல்வேறு விஷயங்களை வந்து அவர் பேசியிருக்கிறாரு. இதற்கெல்லாம் நிதி எங்கேருந்து வரும் அப்படின்னு கேட்டாச்சுன்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய பெருமுதலாளிகளுக்கு வந்து டேக்ஸ் அதிகமாக போட்டு அவர்கள்ட்டேருந்து வாங்கி சாதாரணப்பட்ட நபர்களுக்கான இந்த அரசியலை, இந்த அரசாங்க செயல்பாடுகளை வந்து நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்கிறாரு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே வந்து இந்த பெருமுதலாளிகள் மம்தானியுடைய வெற்றிக்கு எதிராக பெரிய அளவுக்கு வேலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். மம்தானி ஆட்சிக்கு வந்தால் இங்கே வந்து நம்மளால் வந்து நிலை நிற்க முடியாது அப்படிங்கிற ஒரு பார்வையாகவும் இதை வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ ட்ரம்பை பொறுத்தளவில் மம்தானிக்கு எதிராக கடுமையான வார்த்தைகளை பேசினார். மம்தானி வெற்றி பெற்றாச்சுன்னு சொன்னால் நியூயார்க் சிட்டிக்கு போகக்கூடிய அந்த நிதியை வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கிட்டத்தட்ட மோடியும் ட்ரம்பும் ஒன்று தானே. இந்தியாவில் மோடி அவர்கள் வந்து தமிழகத்திற்கு என்ன செய்கிறாரோ அதையே வந்து ட்ரம்ப் அவர்கள் செய்ய போகிறாரு. ட்ரம்ப் என்ன வெளிப்படையாக சொல்கிறாரு. அதுதான் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய கட்சிக்காரரை மறந்து ஆண்ட்ரி கியூமோவுக்கு நீங்கள் வாக்குகளை போடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு களம் வந்து மாறிப்போச்சு அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தோம். அது மாதிரி ஏற்கனவே சொன்னேன்ல, இங்கே இருக்கக்கூடிய பெருமுதலாளிகள் வந்து மம்தானிக்கு எதிராக வேலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி, அவர்கள் $22 பில்லியன் அளவுக்கு வந்து மம்தானியுடைய வெற்றியை தடுத்து நிற்பதற்காக செலவு செஞ்சிருக்கிறாங்க. எதிரணியில் நிற்கக்கூடிய ரிப்பப்ளிக் கட்சியினுடைய வேட்பாளருக்கு இந்த $22 பில்லியன் பணத்தை கொடுத்து அவருக்கான விளம்பரம், அவருக்கான வேலைகளை செய்கிறதுக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க. எப்படியாவது மம்தானி அவர்களை வீழ்த்தணும் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய திட்டமாக இருந்திருக்கு. ஆனால் அந்த திட்டத்தை எல்லாம் மீறி மம்தானி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. சாதாரணமாக இல்லை, 50% மேற்பட்ட வாக்குகளை பெற்று வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் வந்து நமக்கு ஒரு விடிவு வரும், அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் ஒரு மாற்றம் வரும். குறிப்பாக வந்து புலம்பெயர்ந்து வந்து நியூயார்க் சிட்டியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இவரை வந்து நம்புகிறாங்க. புலம்பெயர்ந்து இங்கே ஆவணங்கள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த ஆவணங்களை எடுக்கக்கூடிய வேலையை நாங்கள் செய்வோம் அப்படிங்கிற உத்தரவாதத்தையும் மம்தானி அவர்கள் கொடுத்திருக்கிறாரு. ஜனவரி மாதத்தில் இவருடைய அந்த பதவியேற்பு இருக்குது. அதற்கு பிறகு இவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் என்னதாக இருக்க போகிறது, உண்மையிலே அவர் சொல்லி இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நிறைவேற்றிருக்கிறாரா, வாக்குறுதிகளை நிறைவேற்றுறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தொடர்ந்து இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.